வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஆனா ரொம்ப முக்கியமான கதையை பத்தி பேச வந்திருக்கேன். இது ஒரு வெது கதை இல்லைங்க. இத நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு கலவையான உணர்வு வரும். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் அடையப்பா கோபம் எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் பண்ணும்னு ஒரு பெரிய பாடமே புரியும். நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கோபம் இந்த வார்த்தை கேட்டதுமே நமக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி வரும்ல. மனுஷங்களுக்கு கோபம் வர்றது சகஜம். ஆனா அந்த கோபம் ஒரு மனுஷனையே சும்மா சுட்டு பொசுக்கிற அளவுக்கு சக்தி கொண்டதா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கையையும் சாம்பல் ஆக்கிடுற சக்தி. இப்படி ஒரு கோபத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் நம்ம புராணங்கள்ல இருக்காருன்னு சொல்ல நம்புவீங்களா? அவர்தான் துர்வாச முனிவர். சாதாரண மனுஷன் இல்லப்பா, அவர் சிவபெருமானோட அம்சமா, அதாவது கோபத்தோட வடிவமா பிறந்தவர்னு சொல்லுவாங்க. அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப தீவிரமா தவம் செஞ்சாரு. சாப்பாடு, தூக்கம்னு எதுவுமே இல்லாம பல வருஷங்கள், ஏன் பல யுகங்கள் கூட கடும் தவம் செஞ்சிருக்காரு. அதனால அவருக்கு அஷ்டமா சித்திகள்னு சொல்ற 8 வகையான பெரிய சக்திகள் கிடைச்சது. நினைச்சத நடத்தும் சக்தி, யார்கிட்ட வேணும்னாலும் போய் பேசிடுற சக்தி, உடம்ப சின்னதா பெருசா மாத்திர சக்தி அப்படின்னு பல பவர்ஸ் அவருக்கு உண்டு. சும்மா தெய்வங்களே அவரை கண்டா பயப்படும். ஆனா இந்த ஞானம், சக்தி எல்லாத்தையும் விட அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு பாருங்க. அதுதான் அவரோட கோபம். அவருக்கு கோபம் வந்தா சும்மா வெடிச்ச மாதிரி வந்துரும். ஒரு சின்ன விஷயம், சும்மா ஒரு சின்ன தப்பு, உடனே சாபம் கொடுத்துருவாரு. அந்த சாபமும் சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்க்கை பூராவும், ஏன் அடுத்தடுத்த ஜென்மங்கள்லயும் தொடரும். இதனால அவர் பேரு கேட்டாலே மனுஷங்களும் தெய்வங்களும் நடுங்குவாங்க. இப்ப நாம துர்வாச முனிவரோட கோபத்தை அது எப்படி ஒரு பக்தனுக்கு பாதுகாப்பு தேடிச்சு, ஒரு ராஜாவோட பக்தியை எப்படி வெளிப்படுத்துச்சுன்னு பார்க்க போறோம். இது நடந்த கதை அம்பரீஷன்கிற ஒரு மகாராஜாவோட வாழ்க்கையில. அம்பரீஷன்கிறவரு ஒரு சக்கரவர்த்தி. அவர் சும்மா ஒரு ராஜாவா இல்ல, ரொம்பவே சாந்தமானவர், அமைதியானவர், எந்த ஒரு திமிரும் இல்லாதவர். அவருக்கு இந்த உலகத்துல பெரிய ராஜா பதவி, காசு, பவர் எல்லாம் முக்கியம் இல்லங்க. அவருக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? ஸ்ரீமன் நாராயணனோட பக்தி. சும்மா கண்ணை மூடிட்டா போதும், மனசுக்குள்ள விஷ்ணு சாமியோட முகம் தான் வரும். அவர் தினசரி விஷ்ணுவை வழிபடுவாரு. அதுல குறிப்பா ஏகாதசி விரதம்னா சும்மா சொல்லக்கூடாது. ஒரு நாள் முழுக்க விரதம் இருப்பார். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட மாட்டார், பேச மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். முழுக்க விஷ்ணு சாமியை நினைச்சு தியானத்திலேயே இருப்பாரு. ஏகாதசி விரதத்தோட முழு பலனும் கிடைக்கணும்னா மறுநாள் துவாதசி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள விரதத்தை முடிக்கணும். அப்படி முடிச்சாதான் முழு பலனும் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. அம்பரீஷன் இதை சும்மா ரொம்ப கவனமா கடைபிடிச்சிட்டு வருவாரு. ஒரு ஏகாதசி விரதம் அம்பரீஷன் சக்கரவர்த்தி தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து தீவிரமா விரதம் இருந்தார். மறுநாள் துவாதசி, விரதத்தை முடிக்க வேண்டிய நேரம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் விதி தன்னோட விளையாட்ட ஆரம்பிச்சுச்சு. சரியா விரதத்தை முடிக்க வேண்டிய நேரத்துக்கு முன்னாடி தன்னோட சீடர்களோட துர்வாச முனிவர் அங்கே வர்றார். அடேபா, யாருமே எதிர்பார்க்கல. அம்பரீஷன் சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட அரண்மனைக்கு ஒரு பெரிய மகர்ஷி வந்திருக்காரே நினைச்சு ஓடி போய் துர்வாச முனிவரை வரவேற்கிறார். அவரோட கால்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்றார். சுவாமி, தயவு செஞ்சு உள்ள வாங்க, நான் விரதம் இருக்கேன். நீங்க வந்து என் விரதத்தை முடிச்சு வச்சீங்கன்னா அது என் பாக்கியம்னு ரொம்ப பணிவா கேட்டாரு. துர்வாச முனிவரும் சம்மதிச்சாரு. சரி ராஜா, நீ என்ன நல்லா உபசரிச்சது எனக்கு சந்தோஷம். நான் போய் நதியில குளிச்சிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தன்னோட சீடர்களோட நதியில குளிக்க போனாரு. இப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு பாருங்க. துர்வாச முனிவர் நதியில குளிக்க போனார். ஆனா எவ்வளவு நேரமாச்சும் திரும்ப வரல. 1 மணி நேரமாச்சு, 2 மணி நேரமாச்சு, போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா துவாதசி விரதத்தை முடிக்க வேண்டிய நேரம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் முடிஞ்சு போச்சுன்னா விரதத்தோட முழு பலனும் கிடைக்காது. அதுவும் இல்லாம ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாம சாப்பிடுறது ஒரு பெரிய தப்பு. இது ராஜ தர்மத்துக்கும் விருந்தினர் உபசரிப்புக்கும் எதிரானது. அம்பரீஷன் பெரிய குழப்பத்துல மாட்டிக்கிட்டாரு. ஒரு பக்கம் விரதத்தோட பலன், இன்னொரு பக்கம் முனிவரோட கோபம். என்ன பண்றதுனே தெரியல. என்னடா இது, எப்படித்தான் ஒரு மனுஷன் இப்படி ஒரு சூழ்நிலையில முடிவெடுப்பான்? யோசிச்சு பாருங்க மக்களே, உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கம் உங்க நம்பிக்கை, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சக்தி கொண்ட ஒருத்தரோட கோபம். இதுக்கு நடுவுல என்ன பண்ணுவீங்க? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். அம்பரீஷன் தன்னோட குலகுருவையும் மத்த பண்டிதர்களையும் கூப்பிட்டு பேசுறார். நான் என்ன பண்றது? முனிவர் வர்ற வரைக்கும் காத்திருந்தா விரதத்தோட பலன் கிடைக்காம போயிடும். அவர் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அவர் கோபப்படுவார். அவங்க எல்லாருமே நிறைய யோசிச்சாங்க. கடைசியில ஒரு முடிவு எடுத்தாங்க. ராஜா, நீங்க ஒரு சின்ன காரியம் செய்யுங்க. விரதத்தை முடிக்கிறதோட ஒரு பகுதியா வெறும் ஒரு சொட்டு தண்ணியை மட்டும் குடிங்க. அத நாம ஆகம சாஸ்திரத்துல பாரணம்னு சொல்லுவோம். அது விரதத்தை முடிச்ச மாதிரி கணக்குல வந்துரும். அதுக்கப்புறம் முனிவர் வந்ததும் அவருக்கு முழு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்க அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு தர்மமான முடிவுன்னு அம்பரீஷனும் ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் சாப்பிட்ட மாதிரி ஆகாது, அதே நேரம் விரதத்தோட பலனும் கிடைக்கும். முனிவர் வந்ததும் அவருக்கு மரியாதையும் கொடுக்கலாம். அதனால துவாதசி நேரம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணியை மட்டும் எடுத்து தன்னோட விரதத்தை சிம்பாலிக்கா முடிச்சார். முடிச்சிட்டு முனிவர் வர்றதுக்காக காத்திருந்தார். சரியா அந்த நேரம் துர்வாச முனிவர் நதியில குளிச்சுட்டு திரும்ப வர்றார்.
அவர் வந்ததும் அம்பரீஷன் அவரை வரவேற்று, சுவாமி சாப்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா துர்வாச முனிவர் சும்மா ஒரு மாதிரி பார்த்தாரு. அவர் பெரிய ஞானி பாருங்க, தன் ஞான சக்தியால என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அடே அம்பரீஷா, நீ என்ன பண்ண? நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ தண்ணி குடிச்சு விரதத்தை முடிச்சிட்டியா? இது எனக்கு செஞ்ச பெரிய அவமானம், நீ என் மரியாதையை குறைச்சிட்ட அப்படின்னு சும்மா கோபத்துல பொங்கி எழுந்தார். இந்த குற்றத்துக்காக உனக்கு மரண தண்டனை தான் கதி தன்னோட சடமுடியிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி அதை அப்படியே தரையில வீசுறார். வீசினதும் என்னாச்சு தெரியுமா? ஒரு பயங்கரமான கிருதையா, அதாவது ஒரு பெண் அரக்கி நெருப்பு மாதிரி சும்மா வெடிச்சு வெளியே வருது. ஓ, இந்த அம்பரீஷனை கொன்னுடுன்னு உத்தரவு போட்டார். அந்த கிருதை நெருப்பு கோலம் மாதிரி அம்பரீஷனை நோக்கி சும்மா மின்னல் வேகத்துல பறந்து வருது. அம்பரீஷன் சும்மா பயப்படல பாருங்க, அவர் அப்படியே அமைதியா நின்னாரு. அவர் கண்ணை மூடி விஷ்ணுவை நினைச்சாரு. நாராயணா, என்னை காப்பாற்றுன்னு வேண்டினாரு. அப்போதான் ஒரு அதிசயம் நடந்தது. அம்பரீஷனோட பக்தி இருக்கே, அது விஷ்ணுவோட மனசையே உலுக்கிடுச்சு. உடனே விஷ்ணுவோட கைகள்ல இருக்கிற சுதர்சன சக்கரம் மின்னல் மாதிரி கிளம்புது. விர்ருன்னு சத்தம் போட்டுட்டு வந்து அந்த கிருதைய ஒரு நுடியில சுட்டு பொசுக்கிடுச்சு. அதோட சும்மா நிக்கல பாருங்க, என் பக்தனுக்கு தீங்கு செய்ய துணிஞ்சியா அப்படின்னு துர்வாச முனிவரை நோக்கி பயங்கர வேகத்துல சுடண்டுச்சு. துர்வாச முனிவருக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. தான் உண்டாக்கின அரக்கையே சக்கரம் பொசுக்கிட்டு இப்ப தன்னையே துரத்தி வருதேன்னு அதிர்ந்து போனாரு. அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. இந்த சக்கரம் தன்னை கொன்னுடுன்னு தெரிஞ்சு உயிரை காப்பாத்த வேகமா ஓட ஆரம்பிச்சார். ஒரு முனிவர் இந்த உலகத்தையே ஆளும் சக்தி கொண்டவர், உயிரை காப்பாத்த சும்மா கால்ல சக்கரம் சுத்த ஓடுறாரு பாருங்க. அவர் எங்கெல்லாம் போனார் தெரியுமா? துர்வாச முனிவர் ஒரு ஊருக்குள்ள மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சம் முழுக்க ஓடினாரு. முதல்ல பிரம்மா கிட்ட போனாரு. பிரம்மா தேவா, என்னை இந்த சக்கரத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. பிரம்மா என்ன சொன்னார் தெரியுமா? முனிவரே, இந்த சக்கரம் விஷ்ணுவோடது, அதுவும் இல்லாம அம்பரீஷனோட பக்திக்காக அது கிளம்பி வந்திருக்கு, அதை என்னால நிறுத்த முடியாது, நான் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாரு. அப்புறம் துர்வாசர் ஓடினாரு. அடுத்தது சிவபெருமான் கிட்ட போனாரு. சிவபெருமானே, என்ன காப்பாத்துங்கன்னு வேண்டினாரு. சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? துர்வாசா, இந்த சக்கரம் விஷ்ணுவோடது, அதுவும் இல்லாம அம்பரீஷனோட பக்திக்காக அது கிளம்பி வந்திருக்கு, அதை என்னால நிறுத்த முடியாது, நான் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு அவரும் கைவிரிச்சிட்டாரு. துர்வாச முனிவருக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. எந்த தெய்வத்தாலையும் தன்னை காப்பாத்த முடியலையேன்னு மனசுக்குள்ள ஒரே பயம். கடைசியில அவருக்கு வேற வழியே இல்ல. நேரா ஸ்ரீமன் நாராயணன் கிட்டயே போனாரு. விஷ்ணுவோட பாதங்கள்ல விழுந்து, சுவாமி என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களோட பக்தனுக்கு தீங்கு செய்ய துணிஞ்சிட்டேன், இந்த சக்கரத்துல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு கதறி அழுதாரு. சுதர்சன சக்கரம் அப்பவும் அவரை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல? ஒரு பெரிய முனிவரே இப்படி ஓடுறாருன்னா கோபம் எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும்னு யோசிச்சு பாருங்க. விஷ்ணு பகவான் சும்மா சிரிச்சாரு. துர்வாசா, நீ பெரிய ஞானி தான், பெரிய சக்திகள் உங்ககிட்ட இருக்கு, ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நான் என் பக்தர்களுக்கு அடிமை, அவங்க என் மேல காட்டுற அன்புக்கும் பக்திக்கும் நான் தலை வணங்குவேன். அம்பரீஷன் என் பக்தன், அவன் என் மேல காட்டுற பக்தியால தான் இந்த சக்கரம் கிளம்பி வந்திருக்கு. இந்த சக்கரத்தை என்னால நிறுத்த முடியாது, இந்த சக்கரம் என் பக்தனுக்கு எதிரா எப்பவும் வேலை செய்யாது, அதனால நீ அம்பரீஷன் கிட்டயே போய் மன்னிப்பு கேளு, அவன் உன்னை மன்னிச்சா மட்டும்தான் இந்த சக்கரம் நிக்கும்னு சொன்னாரு. துர்வாச முனிவருக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்திருச்சு. ஒரு பெரிய முனிவரான தன்னையே ஒரு சாதாரண ராஜா மன்னிச்சாதான் இந்த சக்கரம் நிற்கும்னு சொல்றாரேன்னு ஆச்சரியமா பார்த்தாரு. விஷ்ணுவோட பக்தியோட மகத்துவம் அவருக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. வேற வழியே இல்ல, ஓடினாரு பாருங்க. அதே வேகத்துல அம்பரீஷன் கிட்டயே திரும்ப ஓடி வந்து அம்பரீஷனோட கால்கள்ல விழுந்து, ராஜாவே என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களோட பக்தியை நான் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன்னு கெஞ்சினாரு. அம்பரீஷன் ஒரு நிமிஷம் ஆச்சரியமா பார்த்தாரு. தன்னை கொல்ல வந்த முனிவரே தன்னோட கால்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரேன்னு. அவர் மனசுக்குள்ள ஒரு துளி கூட கோபம் இல்ல. சுவாமி, தயவு செஞ்சு என் கால்கள்ல விழாதீங்க, நீங்க பெரிய முனிவர், நான் ஒரு சின்ன ராஜா, நான் உங்களை மனசார மன்னிச்சிட்டேன்னு சொல்லி துர்வாச முனிவரை எழுப்பி விட்டாரு. அம்பரீஷன் அப்படி மன்னிச்சதும் என்ன ஆச்சு தெரியுமா? சுதர்சன சக்கரம் விர்ருன்னு தன்னோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஷ்ணுவோட கைகளுக்கே திரும்பி போச்சு. துர்வாச முனிவர் நிம்மதியா பெருமூச்சு விட்டாரு. அம்பரீஷனோட பக்திய மனசார பாராட்டிட்டு அங்க இருந்து போனாரு. துர்வாச முனிவரோட கோபம் இந்த ஒரு கதையில மட்டும் முடியல பாருங்க, இன்னும் பல இடங்கள்ல தன்னோட கோபத்தை காட்டியிருக்காரு. குந்தி தேவி பாண்டவர்களோட அம்மா, அவங்க சின்ன வயசுல துர்வாச முனிவருக்கு சேவை செஞ்சப்ப அவர் சந்தோஷமாகி ஒரு வரம் கொடுத்தார். நீ எந்த தெய்வத்தை நினைச்சாலும் அவங்க வந்து உனக்கு பிள்ளை கொடுப்பாங்கன்னு வரம் கொடுத்தார். அந்த வரத்தை வச்சுதான் குந்திக்கு தர்மர், பீமன், அர்ஜுனன், அப்புறம் கர்ணன் எல்லாம் பறந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் கோபக்காரரா இருந்தாலும் அவருக்கு நல்ல மனசும் உண்டு. பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்தப்ப ஒரு தடவை துர்வாச முனிவர் தன்னோட ஆயிரக்கணக்கான சீடர்களோட அவங்கள பார்க்க வந்தார். எனக்கு இப்பவே சாப்பாடு வேணும்னு கேட்டார். பாண்டவர்கள் கிட்ட அப்ப சாப்பிட எதுவுமே இல்ல. திரௌபதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்து போய் கிருஷ்ணரை வேண்டினார். கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன உணவு துகளா, அதாவது ஒரு அரிசி பருக்கையை மட்டும் சாப்பிட்டு தன்னோட பசியை போக்கினார். கிருஷ்ணரோட பசி அடங்கினதும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களோட பசியும் அடங்கின மாதிரி துர்வாச முனிவர் அவரோட சீடர்களோட பசியை அடங்கிருச்சு. கோபப்பட்டு பாண்டவர்களுக்கு சாபம் கொடுக்க வந்த துர்வாசரை கிருஷ்ணர் சும்மா ஒரு நொடியில காலி பண்ணி வச்சார். மன்னன் துஷ்யந்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்த சகுந்தலையோட கதையும் இருக்கு. ஒரு தடவை துர்வாச முனிவர் அவங்கள பார்க்க வந்தார். சகுந்தலை தன்னோட புருஷனை நினைச்சுக்கிட்டு இருந்ததால முனிவர் வர்றத கவனிக்கல. இத பார்த்ததும் துர்வாசருக்கு கோபம் வந்துருச்சு. நீ எந்த புருஷனை நினைச்சு என்ன கவனிக்காம இருக்கியோ அவன் உன்னை மறந்து போவான்னு சாபம் கொடுத்தார். இதனாலதான் துஷ்யந்தன் சகுந்தலைய மறந்து போயிடுறான். அப்புறம் ஒரு மோதிரத்தை பார்த்துதான் அவளுக்கு பழைய ஞாபகம் வரும். அடியவா, ஒரு சின்ன கவனக்குறைவுக்காக எவ்வளவு பெரிய சாபம்பா. இந்த துர்வாச முனிவரோட கதைகள் வெறும் கதை இல்ல மக்களே, இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை
வார்த்தை சொல்லுது. கோபம்ங்கிறது எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு இந்த கதைகள் காட்டுது. அவர் ஒரு பெரிய முனிவரா இருந்தாலும் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம பல பிரச்சனைகளை சந்திச்சாரு. ஆனா அதே நேரம் அம்பரீஷன் மாதிரி ஒரு பக்தனோட பக்தி இருக்கே, அது எவ்வளவு பெரிய சக்தியையும் சும்மா அடக்கிடும்னு காட்டுது. பக்தியோட சக்தி முன்னாடி கோபம்லாம் சும்மா ஒரு தூசுன்னு இந்த கதைகள் நிரூபிக்குது பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம கோபப்படுறோம், ஆனா அந்த கோபத்தை நாம எப்படி கையாளுறோங்கிறது தான் முக்கியம். துர்வாச முனிவரோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் யோசிக்கணும், பொறுமையா இருக்கணும், மத்தவங்களோட உணர்வுகளையும் மதிக்கணும். பக்தியும் அன்பும் பொறுமையும் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளையும் விட பெரியதுன்னு இந்த கதை நமக்கு தெளிவா உணர்த்துது பாருங்க. இந்த துர்வாச முனிவரோட கோப கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்கள் மனதில் என்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது? உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சும்மா தூள் கிளப்புங்க பாப்போம். உங்க கருத்துக்களை கேட்க நான் ஆவலா இருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வரலாற்று உண்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்ன பண்றீங்க? உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஆழமான கதைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் நண்பன். டாடா, பை பை.